இன்னைக்கு கீதிகாக்கு ஸ்கூலில் பிக்சர் டே இருந்துச்சு. எனக்கும் கரெக்டாக ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் இருந்தது. அதனால கொஞ்சம் லேட்டாக கிளம்பலாம். இன்னைக்கு கரெக்டாக கொஞ்சம் டைம் கிடச்சதுனால கீதிகாவோட தலையை வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி அனுப்பி விட்டோம் நாங்கள். யூஸ்வலாக ஹஸ்பண்ட் தான் வந்து கீதிகாவுக்கு தலையெல்லாம் சீவி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவாங்க. இன்றைக்கி நான் வீட்டில் இருந்ததுனால சரி ஓகே நானே கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். எப்படி ரெடி ஆனாலுமே நான் நினச்ச டைமை விட ஒரு 5 மினிட்ஸ்னால் அது லேட் ஆயிருங்க. இன்றைக்கும் அப்படி தான் 7:30 கிளம்பலாம்னு நினச்சேன். 7:40 ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி நமக்கு நிறைய டைம் இருக்குது. நான் தான் கொஞ்சம் வேகமாக கிளம்பலான்னு நினச்சேன். ட்ரைனிங் வந்து ஸ்கூலில் இல்லாமல் கவுண்டியோட மெயின் ஆஃபீஸில் இருந்துச்சு. ஸோ எல்லா ஸ்கூல்ஸில் இருந்தும் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ்லாம் அந்த ட்ரைனிங்க்கு வருவாங்க. அங்கே போனால் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க ஆளுங்களாம். அதில் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸு. அதில் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா பேசி கொஞ்ச நேரத்துலேயும் உங்களை பார்த்த மாதிரியே இருக்கே, உங்கள் பொண்ணு பேர் கீதிகாவான்னு கேட்டாங்க. அப்பயே தெரிஞ்சிச்சு சரி நம்ம சேனலில் இவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக சொன்னாங்க உங்கள் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு